தமிழ்நாடு மலேசிய கலைஞர்களுடன் இணைந்து நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் மகள் ஒய்ஜி மதுவந்தி ஒத்துழைப்போடு கலைப்படைப்பு நடைபெறவுள்ளது. மலேசியாவில் முக்கிய நகரங்களின் தமிழக மலேசிய கலைஞர்களுடன் ஒன்றிணைந்து கலைப்படைப்புகளை படைக்க நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் மகளும் நடிகையுமான ஒய்ஜி மதுவந்தி ஆர்வம் கொண்டுள்ளார். ஈப்போவிற்கு கோப்பெங் தொகுதி காங்கிரஸ் தலைவர் ஆர் மகேந்திரன் ஏற்பாட்டில் வருகை புரிந்த அவருடன் நடத்திய கலந்துரையாடலில் உள்நாட்டு கலைஞர்களுடன் தமிழக கலைஞர்களின் இசைப்படைப்புகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த இரு கூட்டுக்கலை படைப்புகளின்படி கலைத்துறையில் உள்நாட்டு கலைஞர்களுக்கு மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்று மகேந்திரன் தெரிவித்தார். இயல் இசை நாடகம் முத்தமிழ் விழாவாக நடத்த ஆர்வம் கொண்டுள்ளதாக நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் மகளும் நடிகையுமான ஒய்ஜி மதுவந்தி கூறினார். மலேசிய இந்தியர்கள் இசைத்துறையில் மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளதால் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்த படைப்பு வகை செய்யும் என்று அவர் நம்பிக்கையுடன் குறிப்பிட்டார். என் பேர் ஒய்ஜி மதுவந்தி. நான் மேடை நாடக மற்றும் திரைப்பட நடிகர் திரு ஒய்ஜி மகேந்திரனுடைய மகள். இது சுரேஸ்வர். அவரும் சின்ன வயசுலேருந்து 125 படம் நடிச்சிருக்காரு. டெலிவிஷன், சீரியல், மேடை நாடகம் எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. நாங்கள் அவர் நடித்த படங்கள்னு கணக்கு எடுத்து பார்த்தா அது 125. ஆனால் நிறைய படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்காரு. அதில் சில படங்கள் குறிப்பாக சொல்லணும்னா பொல்லாதவன், ராணுவ வீரன், அன்புக்கு நான் அடிமை, நடிகர் திலகம் சிவாஜி கூட வாக்கண்ணாவா அப்படிங்கிற படங்கள் நடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு சாம்பிள். நான் தர்மதுரை அப்படிங்கிற படம், கடம்பன் அப்படிங்கிற படம், இப்போ சமீபத்தில் பிடி சார் அப்படிங்கிற படம், அந்த மாதிரி ஒரு 13-14 படங்கள் கிட்ட நடிச்சிருக்கேன். டெலிவிஷனில் நான் வாணிராணி அப்படிங்கிற சீரியல்லையும் நான் ராதிகா மேடமோட நடிச்சிருக்கேன். அவர் சித்தி, அண்ணாமலை, மர்மதேசம், விடாத கருப்பு அதிலெல்லாம் நடிச்சிருக்காரு. எங்களுக்கு மேடை நாடகம் எங்களுடைய சுவாசம், எங்களுக்கு ஒரு பேஷன். அதை நாங்கள் கடந்த ஒரு 12 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 800 மேடை நாடகங்களுக்கு மேலே அமெரிக்கா, தோஹா, தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா எல்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே மலேசியா மக்களுக்கு ஒரு அருமையான ஒரு கலை நிகழ்ச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு நீண்ட நாள் கனவு. அந்த கனவு கூடிய சீக்கிரம் நனவாகணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம், இயல் இசை நாடகம், அதாவது நாட்டியம், இசை, நாடகம் எல்லாமே கலந்த ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, we always want to collaborate. இங்கே இருக்கிற லோக்கல் கலைஞர்களோட நாங்கள் இணைஞ்சு பணிபுரியணும், பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதனால் இங்கே இருக்கிற லோக்கல் டேலண்ட்ஸ் டெஃபினட்டாக யூ கேன் ரீச் அவுட் அண்ட் we'd like to perform along with you. அது நாங்கள் எந்த ஊருக்கு நாங்கள் போனாலும் அதை நாங்கள் செய்கிறது வழக்கம். எங்கள் டீம் ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் வருவோம். இங்கேருந்து லோக்கல் டேலண்ட்ஸை நாங்கள் எடுத்துக்கிட்டு கொலாபரேட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் வாங்க. இப்போது பெனாங், கேல், இந்த மாதிரி மலேசியாவில் இருக்கிற முக்கியமான ஊர்களில் ஐயாவுடைய ஆதரவோடு நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இன்சிடென்ட்லி ஐயா அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எம்ஜிஆருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரசிகன். எம்ஜிஆர் பற்றியே ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாரு. ஜெயலலிதா அம்மா, மாண்புமிகு புரட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா, அவங்களுடைய கலை பயணத்தை, வாழ்க்கையை ஆரம்பித்தது எங்கள் தாத்தாவுடைய குழுவில் தான். யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட்னு எங்கள் தாத்தா பேர் ஒய்ஜி பார்த்தசாரதி. அவர் குழுவில் தான் அவங்க அம்மா சந்தியா, அவங்க சித்தி வித்யாவதி, ஜெயலலிதா அம்மா, இவங்க 3 பேருமே முதல்ல தமிழ் மேடையை ஏறியது எங்கள் தாத்தாவோட குழு, எங்கள் குழு யுஏஏல தான். ஸோ இது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. அதனால் ஐயா கூட இணைஞ்சு இந்த ப்ரோக்ராம் மலேசியா முழுக்க உங்ககிட்ட ஒரு அருமையான கலை நிகழ்ச்சியை கூடிய சீக்கிரம் விரைவில் உங்களுடைய டேலண்ட்ஸோடையும் சேர்ந்து நாங்கள் இணைஞ்சு பணியாற்றணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. பாரத் மாதா. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.